ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Y2K சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான ஹல்வா ரெசிபி. அல்வா அப்படின்னாலே அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்ச கேரட் அல்வா செய்ய போகிறோம். நான் செய்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப பர்ஃபெக்டான அல்வாவும் செஞ்சிடலாம். இந்த அல்வா செய்கிறதுக்கு ரொம்பவுமே கம்மியான இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலே போதும். வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு வாயில் வச்சதுமே கரையிற டேஸ்டியான கேரட் அல்வா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரட் அல்வா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 250 கிராம் அளவில் இருக்க கேரட்டை தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டை ரொம்பவும் பொடியாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கேரட்டு கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நம்மளால் எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அது கூடவே அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவரில் கட்டி சேராத மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேரட்டை யூஸ் பண்ணி இந்த ஹல்வா செய்கிறனால நம்ம அடிஷ்னலாக ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஸ்கோ இல்லைனா ஒரு கரண்டியோ யூஸ் பண்ணிவிட்டு நல்லா கட்டி சேராத மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணனதுக்கப்புறம் இந்த மிக்சரை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்தது நம்ம ஹல்வாவை எந்த ஷேப் மோல்டு யூஸ் பண்ணி ஷேப் பண்ண போகிறோமோ அந்த ஷேப் மோல்டில் எண்ணெயோ இல்லைனா நெய்யோ லைட்டாக அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஷேப் மோல்டில் நம்ம ஹல்வாவை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி வெள்ளை எல்லையும் கருப்பு எல்லையும் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் ரெண்டையுமே நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எள்ளுக்கு பதிலாக நீங்கள் நட்ஸை சின்ன சின்னதாக சாப் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கண்டினியூஸாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஹல்வா செய்கிறதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. நம்ம ஆட் பண்ணிக்க சர்க்கரை நல்லா தண்ணியில் கரைஞ்சாலே போதும். 2லேருந்து 3 நிமிஷம் போல் இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாலே சர்க்கரை நல்லா கரைஞ்சிரும். நம்ம ஆட் பண்ண சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேரட் மிக்சர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் மிக்சரை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் அடியில் படிஞ்சிருக்கும். அடுத்தது இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டை அரைக்கும் போது நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக நான் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இந்த மிக்சர் ரெடி பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி சர்க்கரையை மெல்ட் பண்ணும்போதும் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம இந்த மிக்சரை குக் பண்ணும்போது அடுப்பை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் சேஞ்ச் பண்ணி குக் பண்ணணும். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணியிருக்கனால சீக்கிரமாக கெட்டி பட்டுரும். அதோட பச்சை வாசனை போகாது. மிக்சர் இந்தளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் அது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மிக்சர் பாதி அளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் தான் நம்ம நெய் ஆட் பண்ணணும். நம்ம ஆட் பண்ண மிக்சர் நல்லா திரண்ட அல்வா கன்சிஸ்டன்சியில் வரக்கு கிட்டத்தட்ட 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நம்ம தொடர்ந்து கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இடையில உங்களுக்கு தேவைப்படும் போது நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் அதிகமாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக நம்ம நார்மலாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 12 நிமிஷம் ஆகிடுச்சு. அல்வாவும் நல்லா திரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக இந்த ஹல்வா செய்கிறதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா திரண்டு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு தேவையான கேரட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அடுத்தது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்க ஷேப் மோல்டுக்கு இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எந்தவித ஷேப்பும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நார்மலாக ஒரு பவுலில் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஷேப் மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க மிக்சரை நல்லா ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 1/2 hour போல் அப்படியே ஆற வச்சிடலாம். 1/2 hour ஆகிடுச்சு. ஹல்வாவும் நல்லாவே செட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு ஹல்வா எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணின ஹல்வாவை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஷேப் மோல்டை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஷேப் மோல்டில் ஒரு டைம் நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்போ ஷேப் மோல்டில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அல்வா பர்ஃபெக்டாக கிடைக்கும். கடைகளில் கிடைக்கிற மாதிரியே ரொம்பவும் பர்ஃபெக்டான ரொம்பவும் சாஃப்டான ஹல்வா ரெடி. இந்த அல்வாவை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 4 நாள் வரைக்குமே ஸ்பாயில் ஆகாது.
அவ்வளோதாங்க, ரொம்பவுமே சாஃப்டான டேஸ்டியான கேரட் அல்வாவை ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.